ரியாலிட்டி ஷோஸ்ல பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துற முக்கியமான ஷோக்கள்ல ஒன்று பிக் பாஸ். இது வரைக்கும் மொத்தம் 7 சீசன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதம்னு சொல்லலாம். லவ்ல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஷிப், குரூப்பிசம், பீப்புள்ஸ் ஃபேவரட், ஃபன், பாலிடிக்ஸ், ரெட் கார்ட், டார்கெட்டிங் அப்படின்ற வார்த்தைகள் தான் ஆதிக்கம் செஞ்சிருக்கு. சில கண்டஸ்டன்டோட கேரியர் லெவல் வேற லெவலாக ஆகியிருக்கும். சில பேருக்கு நேம் டேமேஜ் எல்லாம் ஆகியிருக்கும். ஆனால் இதையெல்லாம் ஒரு சில வருஷம்தான். மறுபடியும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஷோவோட ஹோஸ்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 7 சீசனா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ சினிமா பணி அதிகமாக இருக்கிறதால அவர் விலகுவதா அறிவிச்சிருந்தாரு. அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அப்படின்னாலும் யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. ஏற்கனவே அல்டிமேட் ஷோவை விட்டு கமல் சார் விலகுனதும் சிம்பு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தாரு. அதனால சிம்புவா இருக்குமோ இல்ல ரம்யா கிருஷ்ணனா, அரவிந்த் சுவாமின்னு பல பேரோட பேரு அடிபட்டு வந்தது. கடைசியா விஜய் சேதுபதி அப்படின்ற பேரு முடிவுக்கு வந்துச்சு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு டேக்லைன் வரும். அதே போல இந்த சீசன் புது ஹோஸ்ட் இல்லையா, அதனால டேக்லைனும் புதுசு தான். அதனால தான் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு வச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். அடுத்ததா பிக் பாஸ்க்கு முக்கியமான ஆளுங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் தான். எந்த கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்க அப்படின்றத வச்சு தான் ஷோ பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் போக போற கண்டஸ்டன்ட்டோட ஃபேன்ஸும் இணைவாங்க. அப்படி இந்த பிக் பாஸ் லான்ச்ல 18 கண்டஸ்டன்ட் களம் இறங்கி இருக்காங்க. அந்த கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? பிக் பாஸ் ஷோவை பார்த்து அதை ரிவ்யூ பண்ண ஒரு கூட்டமே இருக்கும். அதில் ஜென்யூனா ஒரு சில முக்கியமான ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் இந்த தடவை என்டர் ஆகியிருக்காரு. அவர் ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவராக இருந்த ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஃபிலிம் கம்பெனி நடத்திட்டு வர இவருக்கு பிக் பாஸ் ரிவ்யூவில் பல ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு அக்குவேரா ஆணிவேரா பேசக்கூடிய இவருக்கும் வாழ்க்கையில் பல தடைகள் வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி தாண்டி ஒரு வெற்றியாளராக வலம் வராரு அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்ததா ஒரு மாடல் தன்னுடைய சினிமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஃபேஷன் டிசைனிங் படிப்பை தேர்ந்தெடுத்து அது மூலமாக மாடலிங் துறையில் நுழைஞ்சவர் தான் சௌந்தர்யா நஞ்சுதன். இவர் போன சீசன் விஷ்ணு விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க தன்னுடைய உழைப்பால் அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் நிறைய தெரிய வந்திருந்தாலும் மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்ற குறும்படத்தின் மூலமாக அறிமுகமாகி வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா சீரியல்ல இருந்து ஒரு சில கண்டஸ்டன்ட் வருவாங்க. அந்த வரிசையில கான்ட்ரவர்சியில சிக்கிய ஒரு சீரியல் ஹீரோ அர்ணவ். இவர் சக்தி என்ற சீரியல் மூலமா அறிமுகமாகி கேளடி கண்மணி, பிரியசக்கி, கல்யாண பரிசு, அழகு, செல்லமான பல சீரியல்ல நடிச்சிருக்காரு. அர்ணவ் பேரு சொல்லியாச்சு. அடுத்ததா இவங்க பேரை சொல்லியே ஆகணும். அவங்க தான் அன்ஷிதா. சீரியல் ஹீரோயினான அன்ஷிதாவும் குக் வித் கோமாளி சீசன் 5யோட கோமாளியாக கலந்துக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க போட்ட இன்ஸ்டா போஸ்ட் தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அடுத்ததாக சேனல் சார்பாக ஒரு சில கண்டஸ்டன்ட் என்டர் ஆவாங்க. அதில் டிடியோட சேர்ந்து ஜோடி நம்பர் 1 ஷோக்கெல்லாம் ஆங்கர் செஞ்சவரும் தென்றல், தமிழும் சரஸ்வதியும் போன்ற சீரியலில் நடித்த நடிகருமான தீபக் தான். கோமாளியில இருந்து இன்னொரு கோமாளியும் கலந்துக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சுனிதா தான். ஒரு டான்ஸ் ஷோ மூலமா விஜய் டிவில என்டர் ஆகி இங்கேயே செட்டில் ஆகி பல ஷோக்கள்ல டான்ஸ் ஆடி கலக்குனவங்க சுனிதா. இவங்க குக் வித் கோமாளி ஷோ கோமாளியா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா சேனல்ல பார்க்க முடியாத இன்னொரு ஆங்கரும் கலந்துக்கிறாங்க. ரக்ஷனோட சேர்ந்து நிறைய ஷோஸ் ஆங்கர் பண்ணவரும் தேன்மொழி BA அப்படின்ற சீரியல்ல நடிச்சவங்களும் நயன்தாராவோட சேர்ந்து கோலமாவு கோகிலா படத்துல நடிச்ச ஜாக்லின் அவர்கள் தான் இந்த சீசனோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். தர்ஷிகா இவங்க ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். இது தவிர இவங்க ஒரு கிளாத்திங் பிராண்டும் நடத்துறாங்க. பொன்னி சீரியல்ல நடிச்சவங்க ஜோடி ஆர் யூ ரெடிலையும் பார்த்திருப்போம். கண்டஸ்டன்ட்க்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன கனெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சவங்க தான் சச்சனா. இவங்க ஸ்டேஜ்ல என்டர் ஆகும்போது ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் நடந்திருக்கு. முத்துக்குமரன் இவர் ஒரு பிரபலமான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர். இவர் ஆங்கரிங் பண்ணா வித்தியாசமா இருக்கும், ரசிக்கும்படியா இருக்கும். இவருடைய பேச்சு பிக் பாஸ் வீட்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆர்ஜே பார்க்க வேணாமா? இவங்க பேரு ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ஒரு ஆர்ஜே மட்டும் இல்லாம நடிகையும் கூட. நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க. அதனாலேயே புக் ஷோ அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. அடுத்தது சத்யா. இவரு கனாக்காலும் காலங்கள் சீரியல்ல மேக்ஸ் டீச்சரா நடிச்சவர். NS
கிருஷ்ணன் பேத்தியான சீசன் 2 கண்டஸ்டன்ட் ரம்யா என்எஸ்கேவோட கணவர் தான் இவர். இவரும் நிறைய சீரியல்களை நடிச்சிருக்காரு. எதிர்பாராத கண்டஸ்டன்ட் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் ஆக்டர் ரஞ்சித். இவரு 90ஸ்ல பல படங்கள்ல ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருந்தாரு. இவரு பீஷ்மர்ன்ற படத்தை இயக்கியும் இருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சீரியல்ல நடிச்சிட்டு வராரு. ஒவ்வொரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வரும்போதும் இவங்க பேரு கண்டிப்பா அதுல இருக்கும். ஆனா அது இந்த சீசன்ல நிறைவேறி இருக்கு. குக் வித் கோமாளி சீசன் 2ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா வந்தவங்க தான் தர்ஷா குப்தா. இவங்க நிறைய சீரியல்ஸும் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மோகன்ஜி இயக்கத்துல ருத்ர தாண்டவம்ன்ற படத்துல கதாநாயகியாவும் நடிச்சிருக்காங்க. இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தர்ஷா குப்தாவும். பல குறும்படங்கள்ல நடிச்சு மேயாதமான் படத்துல நடிச்ச நடிகரான அருணும் இந்த சீசனோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். இவரு பாரதி கண்ணம்மா அப்படின்ற டிவி சீரியல் மூலம் பாரதின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு மிகவும் பிரபலமானவர். ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு ஒரு கதாநாயகியா உயர்ந்து பல சீரியல்கள்ல நடிச்சிட்டு வரவங்க தான் பவித்ரா ஜனனி. தென்றல் வந்து என்னை தொடு, ஈரமான ரோஜாவே போன்ற சீரியல்ல நடிச்சு பாராட்ட வாங்கினவங்க. ஆர்ஜே, விஜே, ஆக்டர், ஆக்ட்ரஸ்னு பல பேரை பார்த்துட்டோம். ஒரு கானா பாடல் பாடுறவர் இல்லாம எப்படி? இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை கானா பாடல் மூலமா காப்பாத்திட்டு வர்ற ஒருத்தர் கானா ஜெஃப்ரி. இவரு பயிற்சியே பெறலனாலும் தன்னுடைய திறமையால சொந்தமா பாடிட்டு வராரு. 5 வயசு முதல்ல இவர் பாடிட்டு வராரு. இவருடைய முதல் பாடலான கடவுள் உள்ளமே கருணை இல்லமே பாடல் பாடியிருக்காரு. அதுல அவருடைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க அம்மா தான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ்க்கு எதுக்காக வரேன்னு பலரும் பல காரணம் சொல்ற போது இவர் மட்டும் தன்னோட குடும்பத்துக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 18 கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. ஹோஸ்டும் புதுசு, ஆட்டமும் புதுசு. ஸோ இந்த சீசன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.